அன்பும் நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய கிருபையின் மேலையும், அதாவது அவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்ற கிருபையின் மேலையும், அவர் என்னை எப்படி அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அவருடைய அன்பின் மேலையும் தான் நம்மளுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். இதை தாண்டி வேற விசுவாசமே கிடையாது. நல்லா கவனிங்க. விசுவாசம்ன்ற ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பழைய ஏற்பாட்டுல எபிரேயர் 11வது அதிகாரத்துல நிறைய அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறாங்க. இவங்க விசுவாசிச்சது எல்லாமே, அதாவது எப்படி விசுவாசிச்சிருக்காங்கன்னா, இனி வரப்போகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பிதான் இவங்க அவங்க லைஃப வாழ்ந்திருக்காங்க. அதாவது இனி வரப்போகிற வாக்குத்தத்தம் என்ன? இயேசு கிறிஸ்து. இனி வரப்போகிற ரட்சிப்பை நினைத்து விசுவாசித்து காணாதவைகளை நம்பி அவங்க வாழ்ந்திருக்காங்க.